பாவி. அதனால முதல்ல கைங்கரியத்துக்காக புறப்பட்டதே அவன் தான். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, அவனோட புத்தி வாழ்க்கை இதெல்லாம் எங்கேயோ மாறி இப்ப கைங்கரியத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போயிட்டான். இந்த ஹோமத்துல வந்து எல்லாமே ஆகுதி கொடுத்துட்டே வருவா, ஒவ்வொன்னா உள்ள அந்த அக்னியில போட்டுட்டே வருவா. அக்னியில போடுற விஷயம் மட்டும்தான் அக்னி பகவான் என்ன பண்ணுவார், அந்தந்த தேவதைகள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். அப்படிதான் பலனே கிடைக்கும். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தவறி போய் அந்த அக்னி குண்டத்துக்கு வெளியில விழுந்துடும். அதை மாதிரி வெளியில விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து திரும்ப நெருப்புல போடக்கூடாது. அதை எடுக்கிறதுக்கு சில பேர் இருக்கலாம். இந்த அக்னி பகவானுக்கு சகோதரர்கள்லாம் இருக்கலாம். அந்த சகோதரர்களுக்கு போய் சேர வேண்டியதான். அது தேவதைகளுக்கு போய் சேராது. அதை எடுத்து அக்னியில போடக்கூடாது. அதை மாதிரி இவன் வந்து ராம கைங்கரியத்துக்கு பிரயோஜனம்னே வந்தவன், இவன் அக்னியில தான் விழ வேண்டியவன். ஆனா வெளியில தவறி விழுந்துட்டான். இவன் வெளியில தவறி விழுந்துட்டான். ஆனா ராமர் இவனை விட தயாரா இல்லை. அவனுக்கும் சத்கதியை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவன்.